இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, மாதாவின் புகழ் வாழ்க, மாதாவின் பெயர் வாழ்க, மாதாவின் நாமம் வாழ்க. அன்புமிகு இறை மக்களே, இன்று தாய் திருஅவையானது மரியாவின் தூய்மை மிகு பெயர் விருப்ப நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. பெயரை சொல்லி அழைக்கும் இறைவன் அந்த பெயரிலும் அவர் வாழ்கின்றார். அன்னை மரியாளுடைய பெயரை, நாமத்தை இந்த உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா நாவும் போற்றி புகழ்கின்றது. மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது நாமும் வாழ்கின்றோம், நாமும் வாழ்த்தப் பெறுகின்றோம். எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய தாய் அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்திக்கும் பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்திய பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றிலிருந்த குழந்தையும், அதாவது திருமுழுக்கு யோவானும் வாழ்த்து பெறுகின்றார், மகிழ்ச்சியால் அக்களிக்கின்றார். இது விவிலிய பின்னணியில் நடந்த ஒரு உண்மை. அன்னை மரியாளை சந்தித்து அன்னை மரியாளுடைய பெயரை அறிக்கையிடுகின்ற ஒவ்வொரு நாவும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இறை அன்பையும் ஊற்றாக அக்களிப்பாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமில்லை. எனவேதான் அன்னை மரியாளுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பெரிய நிறைய பேர் ஜெபம் சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். சும்மா ஒரு மரியே வாழ்க என்ற ஒரு அன்னை மரியாளினுடைய பெயரை சொல்லும் பொழுதே நம்முடைய இனிக்கும், நம்முடைய வாழ்வு இனிக்கும். நாம் என்றென்றும் அன்னையினுடைய பிள்ளைகளாக இருப்போம். இதை சரியான முறையில் உணர்ந்துதான் ஏறக்குறைய 1513ஆம் ஆண்டே இந்த மரியாவினுடைய தூய்மை மிகு பெயரை கொண்டாடுகின்ற ஒரு விழாவை திருச்சபையிலே கொண்டிருந்தது. குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் இவை தொடங்கப்பட்டது. இவை 1683ஆம் ஆண்டு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மரியாவின் திருப்பெயரை வேண்டி அல்லது சொல்லி துருக்கியர்கள் மீது அவர்கள் போர் தொடுக்கும் பொழுது வெற்றி கொண்டார்கள். எதிரிகளை வென்றெடுப்பதற்கும் சாத்தானை வீழ்த்துவதற்கும் அன்னையினுடைய பெயரை சொல்ல வேண்டும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, தாய் மரியாளே வாழ்க, அன்னை மரியாளே வாழ்க, இயேசுவின் தாயே வாழ்க, மரியாளே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க, வியாகுல தாயே வாழ்க என்று மரியாளுடைய பெயரை, நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்வு என்றென்றும் போற்றப்படுகின்றது, நலமாகிறது, வளமாகிறது. அதனை முறைப்படி திருத்தந்தை 11ஆம் இன்னசென்ட் 1683ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் இவ்விழாவை கொண்டாட நமக்கு அன்பின் அழைப்பு விடுக்கின்றது. அன்புள்ள இறை மக்களே, இன்றைக்கெல்லாம் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு மாதா பெயரெல்லாம் வைப்பது கிடையாது, சாமி பெயரெல்லாம் வைப்பது கிடையாது. ஸ்டைலாக வித்தியாசமாக கேர்ள்ஸுங்களுக்கு வந்து ஆம்பளை பேர் மாதிரி, ஆம்பளை பிள்ளைங்க பேர் மாதிரியும், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கேர்ள்ஸ் பிள்ளைங்க மாதிரியும் பேர் வைக்கின்றார்கள். அன்றைய காலத்தெல்லாம் ஆரோக்கிய மேரி, சம்மனசு மேரி, சூசை அம்மாள், எல்லா வேளாங்கண்ணி இப்படி என்று மாதா பெயரை சூட்டுவார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் வெறுமனே ஒரு சாதாரணமாக ஜென்ரலாக பெயர் வைக்கிறார்கள். என்னதான் நாம் நமக்கு பெயர்களை வைத்து கொண்டாலும் அன்னை மரியாளுடைய பெயரை நாம் வைத்து அல்லது அன்னை மரியாளுடைய பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது, அன்னை மரியாளுடைய பெயரை நினைத்து நாம் போற்றி மகிழும் பொழுது நமது வாழ்வும் அக்களிப்பால் மகிழும். எனவே அனைவரும் சேர்ந்து என்னோடு மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று சொல்லி மாதாவின் பெயரை போற்றி மகிழ்வோம். நமது வாழ்வில் பலவிதமான மகிமைகளை காண்போம். ஆமென்.